இது மண்டே மார்னிங் நானும் கதிராவும் எங்க போயிட்டுருக்கோம்னா, மீன் வாங்க தான். சண்டே வந்து மீன் வாங்க போனா ரொம்ப கூட்டமா இருக்கும். வண்டி வைக்க கூட அந்த அளவுக்கு இடம் இருக்காது. சரி நான் மண்டே தான் போனேன். லாஸ்ட் டைம் மீன் வாங்கும்போது உயிரோட மீன் சொல்லிட்டு குடுத்துருந்தாங்க. பட் வந்து அதில வந்து அவங்க எடுக்கும்போதே என்னை கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. 2 மீன் உயிர் மீன குடுத்துட்டு, 1 மீன் வந்து பழைய மீன குடுத்துட்டாங்க போல. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த 1 மீனாலே குழம்பே ஃபுல்லா கெட்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஸ்மெல் ஆயிடுச்சு. சுத்தமா சாப்பிடவே முடியல. சரின்னு இந்த தடவ நானே என் கையால வந்து ஒவ்வொரு மீனுமே பார்த்து எடுத்தாச்சு. ஃபைனலா வந்து நான் வந்து கெண்டை மீன் வந்து ஒரு 1 1/2 கிலோ, நண்டு ஒரு 3/4 கிலோ, ஜிலேபி மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வர வழியில இந்த பைனாப்பிள் வேற வித்துச்சா, 1 கிலோவே ரூ. 50 தான் டெம்போல போட்டு வித்தாங்க. சூப்பரா இருக்குன்னு அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பவுமே வந்து மீன் கடைக்கு போம்போது நம்மளே பார்த்து மீன் எடுக்கணும். இல்லாட்டி வந்து நம்ம எப்படி ஏமாத்துவாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஏமாத்திருவாங்க. சரின்ட்டு அத்தையும் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஃபேவரைட்னானது நண்டு தான். இந்த நண்டு சமைச்சாலே போதும். அப்பயிலேருந்து எங்க அத்தை கூட கிச்சன்ல நின்னுட்டே இருப்பேன். எப்ப ரெடி ஆகும்? எப்ப ரெடி ஆகும்? அப்படிங்கிற மாரி. அந்த அளவுக்கு வந்து எனக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு நண்டு கிரேவி வந்து தனியா போடுறேன். எங்க அத்தை எப்படி செய்றாங்க அப்படின்ட்டு. எங்களோட லஞ்ச் வந்து இன்னைக்கு சூப்பரா முடிச்சாச்சு. சுட சுட சாதம், அப்புறம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து நண்டு கிரேவில வச்சு செம்மையா லஞ்ச் முடிச்சாச்சு. சரி நான் போய் சாப்பிடுறேன். பாய். டாடா.